நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாருக்கு வெளியில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதிலிருந்து தான் இந்த பிரச்சனை தொடங்குது. அதில் ஒன்றில் விசாரணையில் வரும்போது தான் அவர் வந்து போதைப் பொருள் பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை உள்ளே கொண்டு வராங்க. அந்த போதை தொடர்பான விஷயங்களை யாரெல்லாம் இருக்காங்க, அவருடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, ஜிபே, இந்த மாதிரி அவருடைய விஷயங்களை ஒரு விசாரணையில் பார்க்கும்போது தான் அந்த பின்னணியில் தான் ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற 40-50 முறை அவர் வந்து கொக்கைனுங்கிற அந்த போதைப் பொருள், கொக்கைன் பார்த்தீங்கன்னா வெளியில் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1 கிலோ 7 கோடி ரூபா அளவுக்கு சொல்லப்படும். இவர் கிட்டத்தட்ட 40-50 முறை ஒவ்வொரு முறையும் 12,000 ரூபாய்க்கு கொடுத்து கிட்டத்தட்ட 4.7 அதாவது 4,72,000 ரூபாய் இவர் தன்னுடைய பயன்பாட்டுக்கு வாங்கியிருக்காரா அல்லது வாங்கி கூடுதல் விலைக்கு வச்சு விற்கப்பட்டிருக்கிறாரா அப்படின்ற அடிப்படை தான் பார்க்குறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இன்னொரு விஷயம்னா, இந்த இதில் வந்து போதையை பயன்படுத்தினா அது வந்து கிட்டத்தட்ட அந்த கொக்கைன் இந்த மாதிரியான ட்ரக்ஸ் எல்லாம் பயன்படுத்தினா 45 நாட்கள் வரைக்கும் அவருடைய ரத்தத்தில் வந்து அதை கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இவர் வந்து கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. அந்த ஆய்வுலையும் ஸ்ரீகாந்த் அவர்கள் பிரசாந்த் அவர்கள் மூலியமாக மேற்கொண்டு தொடர்பில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆம்பளைக்கு பொம்பளைக்கு அவசரம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு ஒன்று வரும். அந்த சாங்கில் வரக்கூடிய அந்த ஹீரோ ஸ்ரீ கிருஷ்ணா அவர்கள் வேலையும் இந்த விசாரணை போகிறதா பார்க்குறோம். ஸ்ரீகாந்த் மட்டுமல்ல, ஸ்ரீகாந்தோடு இருக்கக்கூடிய இன்னும் சில திரைப்பிரபலங்கள் பின்னணியில் இருக்கிறாங்கன்னு சொல்ல போகிறாங்க. அதே போல் இல்லை, போதையை பொறுத்த வரைக்கும் சட்டப்படி இதுக்கு என்னென்னா ஒரு இதில் 3 குற்றங்கள் இதுவரையும் நம்ம பார்க்க முடியுது. ஒன்று என்னென்னா போதை பயன்பாடு, ரெண்டாவது இதில் பொதுவில் பயன்படுத்த ஒரு கிளப்பு அந்த மாதிரி பொது நிகழ்ச்சிகளில் பயன்படுத்தினது, மூன்றாவது இந்த அடிப்படையில் இதற்கான அதிகபட்ச தண்டனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வருட தண்டனை வரும். கூடுதலாக 5 லட்சம் ரூபாய் அபராதம் வரும். உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை நியாயமான விலைக்கு விற்று உடனடி பணம் பெற அடகு வைத்த தங்க நகைகளை மீட்க அணுகவும் உங்கள் SRT கோல்டு. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் செய்தியாளர் நாசர் ப்ரூனோ அவர் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம். ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது போதைப் பொருள் வழக்கில் வந்து கைதாகியிருக்காரு. ஆக்சுவலாக அதோட பின்புலம் என்ன, இதை எங்கே ஆரம்பிச்சது இந்த விசாரணை? இல்லை, இந்த வழக்கினுடைய ஸ்டார்டிங் அப்படின்னு பார்த்தனாலே ஒரு நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாருக்கு வெளியில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதிலிருந்து தான் இந்த பிரச்சனை தொடங்குது. அந்த பாருக்கு வெளியே இருக்கிற பிரச்சனை முதல்ல இந்த விஷயத்துக்குள்ள ஒரு யாருன்னா, இப்போ ஏடிஎம்கேல இருந்ததாக சொல்லப்படுது. சில ஊடகங்களில் ஏடிஎம்கேல இருக்கிறாருன்னே போடப்படுது. அந்த ஏடிஎம்கே சார்ந்த பிரதீப் அப்படிங்கிறவர் தான் அந்த பாரில் இருக்கிற பிரச்சனையில் கைது செய்யப்படுறாரு. அவர்கிட்ட கைது செய்யப்படும் போது வேறு சில வழக்குகளும் அவர் வேறு சில குற்ற வழக்குலையும் தொடர்பு இருக்கிறதா அப்படியெல்லாம் பார்க்கப்படுது. அதில் ஒன்றில் விசாரணையில் வரும்போது தான் அவர் வந்து போதைப் பொருள் பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை உள்ளே கொண்டு வராங்க. அவருடைய அந்த போதை தொடர்பான விஷயங்களை யாரெல்லாம் இருக்காங்க, அவருடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, ஜிபே, இந்த மாதிரி அவருடைய விஷயங்களை ஒரு விசாரணையில் பார்க்கும்போது தான் அந்த பின்னணியில் தான் நடிகர் ஸ்ரீகாந்த், அதாவது ரோஜா கூட்டம், நண்பன் இந்த மாதிரியான படங்கள் நடிக்கக்கூடிய ஒரு பிரபல நடிகராக இருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் வந்து இந்த வழக்குக்குள்ளே வருது. அப்படி தான் இந்த வழக்குக்குள்ளே வராரு. இப்போ காலையில் வந்து விசாரணை வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து கன்ஃபஸ் பண்ணியிருக்காங்க இவர் வந்து போதைப் பொருள் வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்டிருக்காருன்ட்டு. வேறு எந்த முகாந்தரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு வெளியே இல்லை, இப்போ ஸ்ரீகாந்த் அவர்கள் மேலே இப்போ நேற்று இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இதோட சேர்த்து இன்னைக்கு காலையில் 8 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஸ்ரீகாந்த் அவர்களுடைய வீட்டில் வந்து சோதனை நடைபெறுது. என்னென்னா, ஸ்ரீகாந்த் வந்து இதில் வந்து ஜிபே இந்த மாதிரிலாம் உறுதிப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் ஸ்ரீகாந்த் அவர்கள் வீட்டில் வந்து ஏதாவது போதை சம்பந்தமானது ஏதாவது ஒன்று கிடைக்குதா. ஏன்னா அவர் வந்து கொக்கைன் வாங்கியதாக ஒரு செய்திகள் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த விசாரணையில் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 40-50 முறை அவர் வந்து கொக்கைனுங்கிற அந்த போதைப் பொருள், கொக்கைன் பார்த்தீங்கன்னா வெளியில் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1 கிலோ 7 கோடி ரூபா அளவுக்கு சொல்லப்படும். இப்போ அந்த அளவுக்கு 7 கோடி ரூபா அளவில் இருக்கக்கூடிய அந்த கொக்கைனை இவர் கிட்டத்தட்ட 40-50 முறை ஒவ்வொரு முறையும் 12,000 ரூபாய்க்கு கொடுத்து கிட்டத்தட்ட 4.7 அதாவது 4,72,000 ரூபாய் அந்த அளவுக்கு அவர் வந்து தொகை கொடுத்து வாங்கியதாக தான் பார்க்கப்படுது. அதனுடைய பின்னணியில் இவர் வெறுமனே அவருடைய பயன்பாட்டுக்காக வாங்கினாரா, இவருடைய நண்பர்களுக்கு ஏதாவது கொடுத்துருக்கிறாரா, ஏன்னா பார்ட்டிஸில் இது வேறு யாராவது விற்பனை செஞ்சுருக்காரா, அதாவது முக்கியமானது என்ன, இவர் தன்னுடைய பயன்பாட்டுக்கு வாங்கியிருக்காரா அல்லது வாங்கி கூடுதல் விலைக்கு வச்சு விற்கப்பட்டிருக்கிறாரா அப்படின்ற அடிப்படை தான் பார்க்குறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இன்னொரு விஷயம்னா, இந்த இதில் வந்து
ஜான் அப்படிங்கிறவர் இந்த விசாரணைக்குள்ளே வராரு. ஏன்னா ஜான் அப்படிங்கிறவர் கானா நாட்டை சேர்ந்தவர். இவர் தான் வந்து பெங்களூர்லேருந்து இந்த போதைப் பொருட்களை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்க மாதிரிலாம் பார்க்கப்படுது. ஸோ அந்த அடிப்படையில் இவரோட வீட்டில் வந்து இன்றைக்கி காலைல 8 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஒரு விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து எப்படி வந்து உங்களுக்கு இந்த போதைப் பொருள் கிடச்சிச்சு, இதுக்கு என்ன பண்ணுதுன்னு சொல்லி விசாரணையெல்லாம் பண்ணிவிட்டு நான் இதை வந்து கன்சியூம்லாம் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவர் ஸ்ரீகாந்த் சொன்னதாகவும், அதுக்கப்புறம் போலீஸ் வந்து இவரை வந்து கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் கொண்டு போய் இவர் வந்து போதையை பயன்படுத்தினா அது வந்து கிட்டத்தட்ட அந்த கொக்கைன் இந்த மாதிரியான ட்ரக்ஸ் எல்லாம் பயன்படுத்தினா 45 நாட்கள் வரைக்கும் அவருடைய ரத்தத்தில் வந்து அதை கண்டுபிடிப்பாங்க இவர் ட்ரக்ஸ் பயன்படுத்திருக்காரா அப்படின்றத. ஸோ அந்த அடிப்படையில் இவர் வந்து கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. அந்த ஆய்வுலையும் ஸ்ரீகாந்த் அவர்கள் போதையை வந்து பயன்படுத்தியிருக்கிறார். அதாவது இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட அந்த கொக்கைனுங்கிற அந்த போதைப் பொருளை வந்து ஸ்ரீகாந்த் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார் என்ற அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி தான் இன்றைக்கு அவரை வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. மேலும் இந்த விஷயத்தில் வந்து வெறும் ஸ்ரீகாந்த் மட்டும் அப்படின்னா ஏற்கனவே வந்து இதில் வந்து இது வரைக்கும் 3 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதாவது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கானா நாட்டை சேர்ந்த ஜானு அப்படிங்கிறவர், பிரதீப்புங்கிற அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகி, அதே போல் பிரசாந்த் அப்படிங்கிறவர். இந்த பிரசாந்த் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, அதாவது என்ன படம் சொல்லப்படுதுன்னா தீக்கரை அப்படிங்கிற ஒரு படம் வந்து அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு ஸ்ரீகாந்த் நடிக்கிறத வச்சு. அவரும் இந்த விசாரணைக்குள்ளே வராரு. இப்போ இது வரைக்கும் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. பிரசாந்த் அவர்கள் மூலியமாக மேற்கொண்டு தொடர்பில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆம்பளைக்கு பொம்பளைக்கு அவசரம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு ஒன்று வரும். அந்த சாங்கில் வரக்கூடிய அந்த ஹீரோ ஸ்ரீ கிருஷ்ணா அவர்கள் வேலையும் இந்த விசாரணை போகிறதா பார்க்குறோம். தம்பி விஷ்ணு அவருடைய தம்பி, அவரும் இந்த விசாரணைக்குள்ளே வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படும். அவரும் எப்போது வேணாலும் கைது செய்யப்படலாம் அப்படின்றது வருது. இப்போ இந்த விசாரணை இது வரைக்கும் உள்ளது என்னென்னா, ஸ்ரீகாந்த் அவர்களுடைய அந்த ஆதாரங்கள், ஜிபே டிரான்சாக்ஷன் இது எல்லாமே வந்திருக்குது. அதன் அடிப்படையில் இப்போ அடுத்தடுத்த விசாரணை வருது. இப்போ ஸ்ரீகாந்த் அவர்களோடு யாரெல்லாம் பணப்பரிவர்த்தனை பண்ணியிருக்கிறாங்க, வாட்ஸ்அப்பில் அவருடைய சேட்டில் யாரெல்லாம் இந்த ட்ரக்ஸ் சார்ந்து பேசியிருக்காங்க, இவர் யாரெல்லாம் தொடர்பில் இருந்திருக்கிறாரு அப்படின்ற அடிப்படையில் இதில் வந்து வேறு சில சினிமா பிரபலங்கள்லாம் இருக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் பார்க்கப்படுது. ஏன்னா இதில் ஒரு முக்கியமான ஒன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பிரதீப்புங்கிறவர் என்ன வாக்குமூலம் கொடுத்துருக்காருன்னா, பார்ட்டிஸ்களில் இதெல்லாம் பார்ட்டிஸில் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. ஸோ இதை வந்து வெறுமனே ஸ்ரீகாந்த் மட்டுமல்ல, ஸ்ரீகாந்தோடு இருக்கக்கூடிய இன்னும் சில திரைப்பிரபலங்கள் பின்னணியில் இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுறாங்க. அதே போல் இதில் அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகி இருக்கிறதுனால இதில் மேற்கொண்டு இதில் வந்து ஒரு அரசியல் பின்புலங்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் இந்த விசாரணைக்குள்ளே வருவாங்க. இது வந்து இப்போது ஸ்ரீகாந்த்லேருந்து தொடக்கமாகிருக்கு அப்படின்றது தான் இந்த விசாரணையில் நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து பார்க்கும்போது வந்து பிரபலங்கள் தான் வந்து இதில் நிறைய மாட்டுறாங்க. இப்போ கஞ்சா வழக்கில் வந்து வேடன்றவர் வந்து மாட்டினதும், அதுக்கப்புறம் மலையாள இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் வந்து மாட்டியிருந்தாங்க இந்த போதைப்பொருள் வந்து பயன்படுத்துகிறாங்கன்ட்டு. இந்த இண்டஸ்ட்ரீஸ்குள்ளேயே இந்த மாதிரியான போதைப் பொருட்களுக்கான புழக்கம் வந்து தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரிய ஆரம்பிக்குது. இப்போது அடுத்து விஷ்ணுவர்தனோட தம்பி மாட்டியிருக்காரு. இந்த விசாரணை தொடர்ந்து போனால் இன்னும் பெரிய புள்ளிகள் மாற்றத்துக்கான முகாந்திரம் இந்த இல்லை. ஆமாம், இப்போது ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டிலேயே பார்த்தோம் அப்படின்னா மன்சூர் அலி கான் அவருடைய மகன் வந்து இதே போல் ட்ரக்ஸ் பயன்படுத்தலான்னு சொல்லிட்டு மாட்டினார். அதே போல் ஷாருக்கான் அவருடைய பையன் அதே போல் மாட்டுச்சு, அதே போல் சிக்கினார். இப்போ கேரளாவில் இப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது கஞ்சாங்கிறது இந்தியா அரசால் தடை செய்யப்பட்டாலும் இங்கே பரவலாக பல இடங்களில் சாதாரண மக்கள் இடத்துல நம்ம பேசும்போது கூட இங்கே கூட கஞ்சா அடிச்சிட்டு இருக்கிறாங்க, நைட்டில் இங்கே நடக்குது அப்படின்ற மாதிரி சர்வசாதாரணமாக நம்ம காணொலிகள்லேயே சிலரில் பைட்டில் சொல்லியிருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். இப்போ கஞ்சாங்கிறது ஒரு விலை உயர்ந்த ஒன்று, அப்படி இருக்கக்கூடிய ஒன்று சாதாரண நபர்கள்ட்டே இன்றைக்கி கிடைக்கிறதெல்லாம் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த சினிமாக்காரர்கள்ங்கிறவங்க பல கோடிகளில் புரளக்கூடியவங்க, பல லட்சக்கணக்கான ரூபாய் சாதாரணமாக செலவு செய்யக்கூடியவங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான புழக்கங்கிறது ரொம்ப எளிதாக கிடைக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து சில சமயங்களில் அந்த போதைப் பொருள் கிடைக்காதப்போ இவரே வந்து எனக்கு இந்த இது வேணும், இந்த போதை இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பலமுறை நான் கூடுதல் காசு கொடுத்து கூட அவங்ககிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பலமுறை இவர் வாலண்டியராக போய் கேட்டு கட்டாயப்படுத்தி வாங்கியதெல்லாம் ஒரு செய்தி குறிப்புகளில் நமக்கு தகவல்கள் கிடைக்கிறதெல்லாம் பார்க்குறோம். இன்னும் திரைப்பிரபங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான சாதாரண மக்களுக்கே கிடைக்குமோ அவங்கள கோடிகளில் புரளக்கூடியவங்க. இப்போ அப்பேற்பட்ட நபர்கள்ட்ட இந்த மாதிரியான போதைப் பொருட்கள் புரள்வதுங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் தான். இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும்னா, இதில் போதைப் பொருளுங்கும்போது தமிழ்நாடு அளவில் இருக்குது. இதில் வந்து இன்னும் மேலும் இந்த திரைப்பிரபலங்களாக பார்க்கும்போது இதில் இந்தியாவை தாண்டி
சரி தமிழ்நாடை தாண்டி வேறு சில மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்களை நோக்கி இந்த விசாரணை போகும், அவங்களும் இதுக்குள்ளே வருவாங்க, அந்த மாதிரி நடிகர்களுக்குள் தொடர்பு இருக்கும் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இப்போது சாதாரணமாக வந்து கிடைக்குது, சின்ன பசங்க எல்லாம் சாதாரணமாக இந்த போதைப் பொருள் வந்து ஈஸியாக போய் சேருதுன்ட்டு ரொம்ப காலமாக கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். கஞ்சா ரொம்ப சாதாரணமாக கிடைக்குது, இது இப்போ கேட்குற வார்த்தை கிடையாது, ரொம்ப காலமாக இந்த வார்த்தையை வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அரசாங்கமும் சரி காவல்துறையும் சரி அதை பயன்படுத்துகிறவங்கள தொடர்ந்து கைது பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர இது எங்கேருந்து வருதுன்ற ஒரு முகாந்திரம் இல்லாமல் இது வந்து தொடர்ந்து ஒரு தொடர்கதையாக தானே போய்கிட்டு இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் கண்டுகொள்ளாத மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போது கண்டுக்கவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. போதை புழக்கங்கிறது ஏதோ இப்போ வர 4 வருஷத்தில் கிடைக்கிது அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதாவது ஒரு 10 வருஷமாக இது புழக்கத்தில் இருக்குது அப்படின்னா புழக்கத்தில் வந்து இன்றைக்கி ரொம்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்ற நிலையில் தான் நமக்கு வரும். இன்றைக்கி ஒவ்வொரு நமக்கு எப்படியா இருந்தாலும் செய்தித்தாளில் இப்போ ஒரு வார பத்திரிகையை பார்க்குறோம் அப்படின்னா எப்படியோ ஒரு 4-5 ஏதாவது நம்ம செய்தி குறிப்புகள்லாம் பார்க்குறோம் இந்த மாதிரி கிடைக்கிது, கஸ்டமில் கிடைக்கிது, இந்த மாதிரி கிடைக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ என்ன விஷயம்னா இவங்க நடவடிக்கை இருக்கிறதுனால பிடிக்கப்படுறதுனால தான் நமக்கு செய்தி ஊடகங்கள் கிடைக்கிது. சரிங்களா? இன்னொன்று என்னென்னா நமக்கு இப்போ சிறைகள்லாம் நம்ம போய் சில நேர்காணலாம் அவங்க வெளியே வந்தவங்கள்ட்ட கேட்டோன்னா நிறைய கஞ்சா வாங்கினவங்க, கஞ்சா பயன்படுத்தியவங்க கூட இருந்தவங்க இப்படி நிறைய பேர் சிறைக்குள்ளே இருந்து அதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க, அதையும் தாண்டி இந்த புழக்கம் இருக்குது. இதை வந்து ஒரு தமிழக அரசோ அல்லது இதுக்குன்னு இருக்கக்கூடிய போதை தடுப்பு பிரிவுகள்லாம் இருக்கிறாங்க, அவங்க இந்த மாதிரி விஷயத்தில் இன்னும் கான்சியஸாக இந்த மாதிரி விஷயங்களை பண்ணால், இன்னும் இதுக்கான அமைப்புகளை ஒழுங்காக வெளிப்படுத்தி பண்ணால் இது வந்து இதை தடுக்க முடியும். அது அரசாங்கமே இந்த விஷயத்தை கூடுதல் ஒரு கூடுதல் விசாரணை எடுக்கணும். முதல்ல இந்த போதை குறித்து ஒரு விழிப்புணர்வு சமூகத்துக்கு வேணும், இளைஞர்களுக்கு வரணும். ஏன்னா போதைங்கிறது எவ்வளோ பெரிய அவங்க வாழ்க்கையை ஸ்பாயிலை நோக்கி போயிடும். இது வந்து எவ்வளோ பெரிய அடிமையாக்கும், அவங்க உடலுக்கும் மனநலனுக்கும் எவ்வளோ பெரிய ஆபத்தானது அப்படின்றத ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது அரசுக்கும் இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறேன். இப்போ ஸ்ரீகாந்த் வந்து கைதாகிருக்காரு. ஸோ இதை தொடர்ந்து வந்து சில பேர் மேலேயும் வந்து சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த குற்றங்கள் வந்து முழுமையாக நிரூபிக்கப்பட்டால் எந்த மாதிரியான தண்டனை, எந்த மாதிரியான ஸ்டெப்புக்கு வந்து அடுத்தது போகணும்? இல்லை, போதையை பொறுத்த வரைக்கும் சட்டப்படி இதுக்கு என்னென்னா இதில் 3 குற்றங்கள் இதுவரையும் நம்ம பார்க்க முடியுது. ஒன்று என்னென்னா போதை பயன்பாடு, 2வது இதில் பொதுவில் பயன்படுத்த ஒரு கிளப்பு அந்த மாதிரி பொது நிகழ்ச்சிகளில் பயன்படுத்தினது, 3வது போதை வைக்கக்கூடிய நபர்களோட இவர் வாங்கி வாங்கியது தெரிஞ்சும் இவர் வந்து அரசுக்கு தெரியாமல் மறைத்தது. இந்த 3 குற்றங்கள் நேரடியாக நமக்கு தெரியுது. இந்த அடிப்படையில் இதற்கான அதிகபட்ச தண்டனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வருட தண்டனை வரும். கூடுதலாக 5 லட்சம் ரூபாய் அபராதம் வரும். இப்போது ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து இப்போ ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து இந்த போதை கன்சியூம் பண்ணியிருக்காரா அப்படிங்கிறத நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா இப்போ அவர் வந்து நீதிமன்ற ஜெயிலில் இருப்பார். இப்போ சில பேர்லாம் வந்து இந்த குற்றச்சாட்டப்பட்டு பெயிலில் வெளியே வந்திருப்பாங்க, அது விசாரணை நடந்துகிட்டு இருக்கும். ஒருவேளை ஸ்ரீகாந்த் அவர்கள் இந்த விஷயத்தில் குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் தண்டனை, 5 லட்ச ரூபா அபராதம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கூடுதலாக இதில் வந்து இன்னும் வேறு என்னென்ன யாரெல்லாம் வராங்க அப்படின்றத பொறுத்தும் அதில் அவங்களுக்குலாம் இந்த மாதிரியான தண்டனை 10 ஆண்டுகள் வரை தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்கிறதா பார்க்க முடியுது. கண்டிப்பாக நிறைய விஷயங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை நியாயமான விலைக்கு விற்று உடனடி பணம் பெற அடகு வைத்த தங்க நகைகளை மீட்க அணுகவும் உங்கள் SRT கோல்ட்.